வீடியோ பாக்குறதுக்கு பூரா எங்க ஊருக்காரன். அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல. இவரை எங்களுக்கு ரொம்ப நல்லாலாம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ட்ரஸ்ட்ல இருந்து பார்த்து பழகிட்டாப்ல எங்கிட்ட. நல்லா எத்தனை நாள் பாத்துருப்ப? 3 நாள் பாத்திருப்பியா? இதோட 3வது டைம் வரேன். 3வது வாட்டி வரேன், அவ்வளவுதான். ஆனா அதுலயே எங்க கூட நல்லா பழகிட்டான். ஏன்னா எங்க வீடியோ பார்த்து டெய்லி எங்க கூட பேசுற மாதிரியே பேசிப்பான். கண்ணாடி முன்னாடி நின்னுலாம். ஊருக்கார பசங்களையும் நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதோட முக்கியமான வேலையை இதுதான். இந்த மாதிரி நிறைய பேர் உருவாக்கி விடணும்னா கடவுள் நல்ல உதவி பண்றாரு. இவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புறேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணுங்க. கடவுள் ஆசீர்வதிப்பாரு. சரி, நீ எங்க இருந்து வர? வந்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் டீம்ல இருந்து எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அதோட கேம்பஸ் போறப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டைப்பர்ஸ்லாம் கொடுக்கலான்னு வந்தோம். இன்னைக்கு அந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க, அதனால நாங்க செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். மெட்டல் டிடெக்டர் மட்டும் போட்டிருந்தாங்க. மால் எல்லாம் இருக்கும்ல, அது போட்டிருந்தாங்க. நாங்க உள்ள போயிட்டோம். ஆமா கொடுத்தோம். இப்போ வந்து முடிச்சோம், வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். இப்போ கேங்ல புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். புதுசா இல்ல, பழைய ஆள் தான். அவனே இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. இப்போ நாங்க வந்து இதெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து நமக்கு வழிநடத்தின ஏசப்பாக்கு நன்றி. ஏசப்பாவோட துணையில நம்மள எதுவும் பண்ண முடியாது. ஆமா, இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேயர் ஆண்டனி பண்ணுவோம். புதுசா வந்தவர் பண்ணுவார். இவர் தான் ஆண்டனி. இப்போ பிரேயர் பண்ணுவார். ஆண்டனி தாஸ். ஜெபம். ஏஸ்பா, கடந்த நொடியார கண்மணி போல பாதுகாத்துக்காக நன்றி ஏஸ்பா. ஏஸ்பா, இவன் இந்த பசங்க பண்றதை ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு பின்னாடி உட்காந்து இருந்து சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர். இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு ஆசீர்வதிங்க ஏஸ்பா. கை கால் இல்லாம நோய் நொடியோட நிறைய பேர் கஷ்டப்படுதாங்க, அவங்களெல்லாம் குணமாக்குவீங்க ஏஸ்பா. வேற இந்த பசங்களை ஆசீர்வதிங்க. இந்த பசங்களோட படிப்பு அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. உங்க கையில பொறுப்படுத்தி வழி நடக்குங்க. ஏசி மூலம் ஜெபங்க பிதாவே. ஆமென். நம்ம அடுத்த பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 26, 27 வந்து தேனி போறோம். தேனியில ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல இருக்கிற ஆர்ஃபனேஜ் ஹோம் சின்ன பசங்கலாம் இருந்தாங்க. எத்தனை பேரா? 39 40 பேர் இருக்காங்க. நம்ம 40 கணக்கு பண்ணி பொம்மைலாம் வாங்க போறோம். அவங்க பொம்மைலாம் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வரும் கொஞ்சம் நாள்ல. தனித்தனியா கேட்டிருந்தாங்க. அது அப்புறமா ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, கேக்கு, அப்புறம் ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். அப்புறம் ஃபீஸ்லாம் வேற கட்ட வேண்டியது. ஒரு 3 பேருக்கு ஃபீஸ் கேட்டிருக்காங்க. அப்படி நமக்கு ஃபண்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபீஸையும் கட்டிட்டு தேனியில போயிட்டு கிறிஸ்மஸ் அவங்க கூட சேர்ந்து அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். அதுக்கு உங்களோட ஃபண்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். நாங்க போயிட்டு டிராவல் பண்ணி பண்றதுக்கு நாங்க ரெடி. எப்பவுமே சொல்றதுதான், இருக்க பசங்க எல்லாருக்கும் பார்த்தா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதனால எவ்வளவு ஃபண்ட் போட முடியுமோ அவ்வளவு போட்டு விடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் உதவி. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.